வெல்கம் டு தமிழ் காவியம். உண்மையிலேயே ஒரு நடமாடும் மரண தேவதை என்று தனக்குள் சிந்தித்துக் கொண்டான். நறுமுகியின் அழகைக் கண்டு மயங்கிவிடாதே என அபிமன்யுவை எச்சரித்த யுவராஜன், அவள் மூக்கின் நுனியில் கோபம் வைத்திருப்பவள், அவளை சீண்டினால் அடுத்த பணிச்சில நீயாகத்தான் இருப்பாய் என்று மிகுந்த பயத்துடன் முணுமுணுத்தான். தனது வர்ணபூத சக்தியின் உதவியுடன் யுவராஜன் கூறுவது முற்றிலும் உண்மை என்பதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. தனது வானர குலத்தை பற்றி தலைவர் இமயவர்மன் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறார் என்பதும் இப்போது அவனுக்கு புரிந்தது. நிலைமை இப்படியே தொடர்ந்தால் பனிமலை பிரதேசத்தில் வாழும் பல குலங்களும் தங்களுக்குள்ளேயே தாக்கிக் கொண்டு அழிந்து போகும் ஒரு துரதிருஷ்டவசமான நாள் நிச்சயமாக வரும். அவன் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அவனது கவனம் திடீரென அருகில் நின்று கொண்டிருந்த தங்குமிடத்தின் பணிப்பெண்ணின் மீது திரும்பியது. அவள் சற்று நேரமாகவே அவனையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தாள். அதை கவனித்த அபிமன்யுவுக்கு சற்றே கூச்சமாக இருந்தாலும் அதை மிக தந்திரமாக மறைத்துக் கொண்டான். பின்னர் அவள் பக்கம் திரும்பியவன் மிகவும் கர்வமான குரலில், நாம் செல்லலாமா என்று அவளிடம் கேட்டான். அவன் மிகவும் மெதுவாக பேசிய போதிலும் அந்த பிரம்மாண்டமான மண்டபத்தில் நிலவிய மயான அமைதியால் சிலரது கவனம் அவன் பக்கம் திரும்பியது. அவர்களுள் மரகத மன்றத்தின் காவலன் தேவகன், வைத்தியர் பிரதீபன் மற்றும் 2ஆம் நிலை வைத்தியரான விப்ரதர் ஆகியோரும் அடங்குவர். விப்ரதர் சற்று தள்ளி ஒரு மேசையின் அருகே வேறு ஒருவருடன் அமர்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருந்தான். அபிமன்யுவை நோக்கி தனது கையை சுட்டிக்காட்டிய அவன் கோபத்துடன் பேசினான். அபிமன்யுவை சுட்டிக்காட்டிய விப்ரதர் அவன் தந்திரம் செய்து அக்னி திரவத்தை ஏமாற்றி வாங்கிச் சென்றதாக தன் குரு சப்தவேதியிடம் முறையிட்டான். ஆனால் அபிமன்யுவை கூர்ந்து கவனித்த சப்தவேதி அவன் தன் உண்மையான அடையாளத்தை மறைத்திருப்பதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தார். இவனை போன்றவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். இவனை சீண்டுவது உறங்கும் சிங்கத்தை தட்டி எழுப்புவதற்கு சமம் என விப்ரதரை எச்சரித்தார். நீ உனது பயிற்சியில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். மேற்கு மத்திய பிராந்திய போட்டி வெகு விரைவில் வரப்போகிறது. அந்த போட்டியில் நீ உண்மையாகவே வெற்றி பெற விரும்பினால் உனது சக்தியை நீ பல மடங்கு அதிகரிக்க வேண்டும். அந்த பெட்டியை வெல்ல வேண்டும் என்றால் நீ குறைந்தது தேவோதய நிலையை அடைந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் முதல் 10 இடங்களுக்குள் கூட உன்னால் நுழைய முடியாது. விப்ரதர் தனது குருவின் வார்த்தைகளை மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த போதிலும் அவனது கண்கள் என்னவோ அந்த பணிப்பெண்ணுக்கு பின்னால் மண்டபத்தின் தாழ்வாரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த அபிமன்யுவின் மீதே நிலைத்திருந்தன. இதற்கிடையில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த மூத்தவர் சப்தவேதியின் முகத்தில் லேசான கவலை ரேகைகள் படர்ந்தன. இந்த முறை வேதாள குலமும் மிருதர் குலமும் கூட இந்த ஏலத்தின் மீது தங்கள் கழுகு கண்களை பதித்துள்ளன. நிச்சயமாக இந்த ஏலத்தில் ஒரு மாபெரும் கலவரம் வெடிக்கும். தேவோதய நிலையோடு தொடர்புடைய அந்த சிறப்பு வாய்ந்த பொருளை இங்கு யாரும் அவ்வளவு எளிதாக விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்று அவர் தனக்குள் ஆழ்ந்து சிந்தித்தார். இந்த உரையாடல்கள் எதை பற்றியும் அறியாத அபிமன்யு தனது அறையை சென்றடைந்தார். அமரோதய நிலையை அடைந்த பிறகு உணவின்றி பல நாட்கள் அவனால் உயிர் வாழ முடியும் என்றாலும் அதன் சோர்வு இப்போது அவனது முகத்தில் மெல்ல தெரிய தொடங்கியிருந்தது. அவன் உடனடியாக தனது சக்திகளை கொண்டு அந்த அறையை முழுவதுமாக முத்திரையிட்டான். பின்னர் தனது சேமிப்பு மோதிரத்தில் இருந்து ஒரு மாற்று உடையையும் சக்தியை அதிகரிக்கும் ஒரு குளிகையையும் எடுத்தான். உடையை மாற்றிக்கொண்டு அந்த குளிகையை விழுங்கியவன், நாளைய ஏலத்தில் புதிதாக எந்த பெரிய சிக்கலும் வரக்கூடாது என்று நம்புகிறேன் என்று நம்பிக்கையோடு நினைத்தான். அந்த எண்ணத்துடனேயே அவன் படுக்கையில் சாய்ந்து கண்களை மூடினான். மறுநாள் காலை அவன் முன்கூட்டியே எழுந்து தன்னை முழுமையாக தயார் செய்து கொண்டான். இந்த முறை அவனது நீல நிற கண்கள் மட்டுமே வெளியே தெரியும்படி தனது முகத்தை அவன் முழுவதுமாக மூடியிருந்தான். தனது அறையை விட்டு வெளியே வந்தபோது ஒரு பெரிய மண்டபத்தில் மேசையின் அருகே போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்து யுவராஜனும் மூத்தவர் வனபதியும் தேநீர் அறிந்து கொண்டிருப்பதை அவன் கண்டான். புன்னகைத்தபடியே, அபிமன்யு, நான் எழுவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது என்று நினைக்கிறேன் என்றா. வனபதி புன்னகைத்து, இல்லை, இல்லவே இல்லை. ஏலம் தொடங்குவதற்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. ஆனால் முன்னதாக வருபவனே கடலை ஆழ்வான் என்று சொல்வார்கள். இன்றைய ஏலத்திலும் அதுதான் நடக்கப் போகிறது என்று பதிலளித்தார். அவன் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாத அபிமன்யு ஒரு தேநீர் கோப்பையை கையில் எடுத்தபடியே, நீங்கள் சரியாக என்ன சொல்ல வருகிறீர்கள்? தயவு செய்து தெளிவாக கூறுங்கள் என்று கேட்டார். அவனது கண்கள் வனபதியின் சுருக்கம் விழுந்த முகத்தையே உற்று நோக்கின. வனபதி மர்மமாக புன்னகைத்துக் கொண்டே, இந்த மரகத மன்றம் வேண்டுமானால் வானர குலத்தின் கண்காணிப்பின் கீழ் இருக்கலாம். ஆனால் நீண்ட காலமாக மேற்கு பிராந்தியத்தை விட்டு வெளியே வராத பல மாபெரும் சக்தி வாய்ந்த குழுக்கள் எல்லாம் இந்த முறை ஏலத்தில் பங்கேற்கப் போகிறார்கள். அவர்களின் மாபெரும் சக்திக்கு ஈடாக அவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இங்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு பொருள் மட்டும் அவர்களின் கவனத்தை ஈர்க்க முடியும். அது இன்று இந்த ஏலத்தில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. அந்த ஒற்றை பொருளுக்காக
எந்த ஒரு குழுவும் இந்த முழு பனிமலை பிரதேசத்தையே சுடுகாடாக்க கூட தயங்காது என்று விளக்கினார். இதை கேட்ட அபிமன்யு பதற்றமடைந்து, அப்படியென்றால் இன்று இந்த ஏலமே நடக்காமல் போய்விடுமா என்ன என்று கேட்டார். அவனது கவலையை கண்ட வனபதி சிரித்துக் கொண்டே, அந்த சிறப்பு வாய்ந்த பொருளை ஏலத்திற்கு கொண்டு வந்த நபரும் அளவற்ற மாபெரும் சக்தி கொண்டவர் என்பதை நீ மறந்துவிட்டாய். அவர் இங்கு இருக்கும் வரை இந்த மரகத மன்றத்தில் எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்த இங்குள்ள எவனும் துணிய மாட்டான். எப்படி இருந்தாலும் இன்றைய நாள் உண்மையாகவே ஒரு மாபெரும் சிறப்பான நாளாக அமையப் போகிறது என்றார். அதை கூறிவிட்டு வனபதி ஒரு பொற்காசுகள் நிறைந்த பையை மேசையின் மீது வைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். இதை கண்ட அபிமன்யு தனது கையை லேசாக அசைத்து தனது ஆற்றலின் மூலம் 2 பொற்காசு பைகளை மேசையின் மீது வைத்தான். யுவராஜனின் முகபாவனையை கண்டவுடனேயே அவன் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டிருந்தான். தனக்கான கட்டணத்தையும் அபிமன்யுவே செலுத்திவிட்டான் என்பதை உணர்ந்த மறுகணமே யுவராஜன் தனது பற்கள் முழுவதுமாக தெரியும்படி அகமகிழ்ந்து சிரித்தார். அவனது சிரிப்பை கண்டு கொள்ளாத அபிமன்யு அந்த அறையை விட்டு வேகமாக வெளியேறினான். அறைக்கு வெளியே கால் வைத்த மறுகணமே பற்பல சக்தி வாய்ந்த அசுர ஆற்றல்கள் அங்கு உலாவுவதை அவனால் முழுமையாக உணர முடிந்தது. ஆச்சரியத்துடன் அவன், இங்குள்ள சக்தி வாய்ந்த மாவீரர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறதே என்று வியந்தான். அவனது ஆச்சரியம் இன்னும் அதிகரிக்கும் விதமாக அவனது பார்வை இச்சாதாரி குலத்தின் மூத்தவர்கள் மீது பதிந்தது. அவர்கள் நேராக அவனையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். அவர்களை கண்ட அவன், என்னது, இந்த மரகத மன்றம் என் எதிர்களுக்கெல்லாமா அழைப்புதல் அனுப்பியிருக்கிறது, என்னால் நம்பவே முடியவில்லையே என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். கூட்டத்தை அவன் மிகவும் கவனமாக கண்காணித்துக் கொண்டிருந்த போது திடீரென கருப்பு நிற ஆடை அணிந்திருந்த சிலரின் மீது அவனது கண்கள் நிலைத்தன. அவர்களை பார்த்த மறுகணமே அவனது கண்களின் பிரகாசம் பல மடங்கு அதிகரித்தது. அவனது உடலுக்குள் இருந்த நீல நிற மற்றும் அடற்பழுப்பு நிற ஆற்றல்கள் கட்டுக்கடங்காமல் சீறிப்பாயத் தொடங்கின. அவனது நிலையைக் கண்ட வனபதி மிகவும் தீவிரமான குரலில் எச்சரித்தார். இளைஞனே, உன் பகைக்கணலை இப்போதே வெளிப்படுத்தாதே. அது உன்னையே எரித்து சாம்பலாக்கிவிடும். அதற்காக வருத்தப்படுவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காமல் போய்விடும். அவர் அவ்வாறு கூறியபடியே அந்த தங்குமிடத்தின் உப்பரிகையின் பக்கம் சைகை காட்டினார். அங்கு கிட்டத்தட்ட 7 அடி உயரமுள்ள மாவீரர்கள் பார்ப்பதற்கே கொடூரமான மாபெரும் பலசாலிகளாக நின்று கொண்டிருந்தனர். சுற்றிலும் பார்வையை சுழற்றிய அபிமன்யு அங்கு தேவோதய நிலையில் இருக்கும் ஏராளமான வீரர்கள் இருப்பதை உணர்ந்தார். இவ்வளவு மாவீரர்களை வானர குலத்திற்குள் அவன் இதற்கு முன்பு கண்டதே இல்லை. அவர்களின் ஆற்றலுக்குள் வெண்புகை நஞ்சின் சுவடுகள் கலந்திருப்பதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அவர்களின் கண்கள் இரத்தச் சிவப்பை கொண்டு கொடூரமாக ஒளிரத் தொடங்கின. அவர்களுக்கு மத்தியில் அபிமன்யுவுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு முகத்தின் மீது அவனது பார்வை விழுந்தது. அவன் பனி வானர குலத்தைச் சேர்ந்த மாவீரன் வீரகருடன். அவனது ஆற்றல் எவ்வளவு பயங்கரமானது என்பதை அபிமன்யு ஏற்கனவே உணர்ந்திருந்தான். அங்கு தேவோதய நிலையில் இருக்கும் 10க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்த தயாராகவே நின்று கொண்டிருந்தனர். இதைக் கண்ட அபிமன்யு மிகவும் தீவிரமாக தனக்குள் சிந்தித்துக் கொண்டான். வெறும் தங்குமிடத்தின் நிலைமையே இப்படி இருக்கிறதே, ஏலம் நடக்கும் இடத்தின் நிலைமை எப்படி இருக்குமோ? அதை நினைத்து பார்த்தாலே எனக்குள் மரண பயம் ஊடுருவுகிறது. மாய மிருகங்களின் ஆளுமைக்கு உட்பட்ட இந்த பிரதேசத்திலேயே பனிவானர குலம்தான் மிகவும் பலம் வாய்ந்த குலம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களிடம் உள்ள இந்த வெண்புகை நஞ்சு மட்டும் இல்லை என்றால் இந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து குழுக்களும் ஒன்றாக சேர்ந்தாலும் பனிவானர குலத்தை ஒருபோதும் வெல்ல முடியாது. அவன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்த போது மிகவும் மென்மையான இனிமையான ஒரு குரல் திடீரென அவனது செவிகளில் ஒலித்தது. அபிமன்யு, நீதானே அது? திடுக்கிட்டு திரும்பிய அபிமன்யு யுவராஜனும் மூத்தவர் வனபதியும் சற்று தள்ளி சென்றிருப்பதை பார்த்து நிம்மதியடைந்தான். குரல் வந்த திசையை நோக்கி திரும்பியவன் அளவற்ற அழகுடைய ஒரு பெண் தன்னை நோக்கி நடந்து வருவதைக் கண்டான். அவள் வேறு யாரும் அல்ல, பனிப்புகை பள்ளத்தாக்கில் அபிமன்யு சந்தித்த மேனகாதான் அவள். அவளைக் கண்ட அவன் பெரும் ஆச்சரியத்தில் மூழ்கினான். ஏனென்றால் அவள் முன்பை விட இப்போது பல மடங்கு பேரழகியாக காட்சியளித்தாள். தான் தனது உண்மையான அடையாளத்தை மறைத்திருந்தும் முகத்தை முழுவதுமாக மூடியிருந்தும் அவள் தன் பெயரை கூறி தன்னை சரியாக அடையாளம் கண்டுவிட்டாளே என்று ஒரு கணம் பதற்றமடைந்தாள். ஆனால் யுவராஜனோ அல்லது வனபதியோ அதை ஒட்டு கேட்கவில்லை என்பதை உணர்ந்ததும் அவன் சற்று நிம்மதியடைந்தான். பின்னர் அவனது பார்வை அவளுக்கு பின்னால் திரும்பியது. அங்கு சில மாவீரர்களும் சுருக்கம் விழுந்த முகத்துடைய ஒரு மூத்தவரும் அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அந்த மூத்தவர் அபிமன்யுவை பார்த்த மறுகணமே பெரும் ஆச்சரியத்துடன், அடடே, இது உண்மையிலேயே நம்ப முடியாத ஒன்று. அந்த பகவஜ்ர நிலை இச்சாதாரி தலைவன் தட்சகனிடமிருந்தே நீ தப்பித்து விட்டாயா? நீ உண்மையிலேயே என்னை மலைக்க வைத்து விட்டாய் என்று வியந்தார். அந்த மூத்தவர் வேறு யாரும் அல்ல, தேவோதய நிலை மாபெரும் வீரன் ரணதுருவர் தான் அவர். அவர் கூறியதை கேட்ட அபிமன்யு மிகவும் எச்சரிக்கையுடன் சுற்றிலும் பார்த்துவிட்டு, ரணதுருவரே, நாம் வேறு எங்காவது சென்று பேசலாமா? இந்த இடத்தில் அதிக கூட்டம் இருக்கிறது என்றார்.
அவனது குறிப்பை புரிந்து கொண்ட ரணதுருவர் ஆமோதிப்பதைப் போல தலையசைத்துவிட்டு அந்த தங்குமிடத்தை விட்டு வெளியே நடக்கத் தொடங்கினார். இதற்கிடையில் மூத்தவர் வனபதி அதீத ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். ஏனென்றால் அபிமன்யு இவ்வளவு சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கும் அந்த நபர் பலத்தில் வனபதியை விட பல மடங்கு வலிமையானவர் ஆவார். அபிமன்யு புன்னகைத்துக் கொண்டே, ரணதுருவர் அவர்களே, நான் உங்களை இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லக்கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது என்றார். ரணதுருவர் கனிவாக புன்னகைத்து, பழையதை மறந்துவிடு. நீ முன்பை விட இப்போது பல மடங்கு வலிமையானவனாக மாறிவிட்டாய் என்பதை என்னால் தெளிவாக உணர முடிகிறது. இதே வேகத்தில் நீ உனது பயிற்சியை தொடர்ந்தால் நிச்சயமாக இன்னும் ஒரு வருடத்திற்குள் நீ தேவோதய நிலையை அடைந்து விடுவாய். அந்த பகவஜர நிலையில் இருக்கும் கொடூரமான இச்சாதாரி தலைவன் தட்சகனிடமிருந்து நீ தப்பித்து வந்தாய் என்பதை என்னால் இன்னும் முழுமையாக நம்பவே முடியவில்லையே என்றார். அதற்குள் யுவராஜனும் அவர்களை நெருங்கி வந்திருந்தான். தட்சகன் என்ற பெயரை கேட்ட மறுகணமே அவன் பதற்றத்துடன், நண்பா, உனக்கு இச்சாதாரி குலத்தோடும் பகை இருக்கிறது என்பதை நீ என்னிடம் ஒருபோதும் சொல்லவே இல்லையே என்று அலறினான். யுவராஜனை கண்ட மேனகா உடனடியாக, இவன் யார்? இவனை பார்த்தால் மாயமிருக குலங்களில் ஒன்றான பனிக்குலத்தைச் சேர்ந்தவன் போல தெரிகிறதே. உனது எதிரிகளின் பட்டியல் நீளமாக இருந்தால் உனது நண்பர்களின் பட்டாளமும் எந்த விதத்திலும் குறைந்தது இல்லையே என்றார். மேனகாவை போன்ற ஒரு கொள்ளை அழகி தன்னை நண்பன் என்று குறிப்பிடுவதைக் கேட்ட யுவராஜன் அகமகிழ்ந்து போனான். தன்னிடம் உள்ள முக்கியத்துவத்தை அவளிடம் காட்டுவதற்காக அவன் கர்வத்துடன், நாம் சரியான நேரத்திற்கு மரகத மன்றத்திற்கு சென்றாக வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றான். அவன் கூறியதை கேட்ட அபிமன்யு தனது சக்திகளை கொண்டு சுற்றியுள்ள பகுதிகளை சுருக்கமாக ஆராய்ந்துவிட்டு மிகவும் சோகமாக தனக்குள் நினைத்தான். உத்ரா, நீ மட்டும் இப்போது என் அருகில் இருந்திருக்க கூடாதா? உன்னை பார்த்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன. அவ்வாறு நினைத்தபடியே அவன் ஒரு ஆழமான குளிர்ந்த பெருமூச்சை வெளியிட்டார். பின்னர் ரணதுருவர், மேனகா, யுவராஜன் மற்றும் வனபதி ஆகியோருடன் அவன் ஏலம் நடக்கும் இடத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்ற சில நொடிகளிலேயே சற்று தள்ளி ஒரு மர்மமான நிழல் வந்து நின்றது. அதன் கண்கள் கொடூரமான தங்கப்பச்சை நிற ஒளியுடன் மரண பயத்தை தருவது போல பிரகாசித்தன. அந்த நிழல் அபிமன்யுவை மட்டுமே கண் கொட்டாமல் வெறித்து பார்த்து கொண்டு, அபிமன்யு தன் குழுவினருடன் தங்குமிடத்தை விட்டு வெளியேறிய அந்த நிழல் அங்கே தோன்றியது. அதன் கண்கள் தங்கப்பச்சை நிறத்தில் மரண பயத்தை தூண்டும் வகையில் கொடூரமாக பிரகாசித்தன. அந்த நிழலின் பார்வை அபிமன்யுவை மட்டுமே குறியாக வைத்து வெறித்து பார்த்தது. திடீரென்று தன்னை யாரோ ரகசியமாக கண்காணிப்பது போன்ற ஒரு உணர்வு அபிமன்யுவுக்கு ஏற்பட்டது. உடனடியாக தனது சக்திகளை பயன்படுத்தி அது யார் என்று உணர அவன் முயற்சிக்கத் தொடங்கினான். அவன் அவ்வாறு செய்த மறுகணமே அவனது உடலுக்குள் ஒரு பயங்கரமான அதிர்ச்சி பாய்ந்தது. அந்த மாபெரும் அதிர்ச்சியால் அவன் உடல் நடுங்குவதைக் கண்ட ரணதுருவர் மிகவும் தீவிரமான குரலில், உனக்கு என்ன ஆயிற்று? நீ நன்றாகத்தானே இருக்கிறாய் என்று கேட்டார். உண்மையில் ரணதுருவரும் வனபதியும் அந்த ஆன்ம சக்தி தாக்குதலை முன்பே உணர்ந்திருந்தனர். ஆனால் அபிமன்யுவுக்கு அதை பற்றி துளியும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதால் அவன் அந்த தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டு அதிர்ச்சி அடைந்திருந்தான். இருப்பினும் அந்த தாக்குதல் தம்மை காயப்படுத்துவதற்காக ஏவப்பட்டது அல்ல என்பதை அவன் முழுமையாக உணர்ந்தான். அங்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருப்பதை உணர்ந்தவன் உடனடியாக சுற்றிலும் தனது பார்வையை சுழற்றிவிட்டு, நாம் இப்போதே எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த இடத்தை விட்டு செல்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன் என்று மிகவும் பதற்றத்துடன் கூறினான். இதை கூறியபடியே அவன் அதிவேகத்தில் முன்னேறி நடக்கத் தொடங்கினான். அவர்கள் அனைவரும் அந்த இடத்தை விட்டு சென்ற போதிலும் அந்த நிழல் மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. முகம் தெரியாத அந்த மர்ம வீரனின் கண்களில் முன்பு இருந்த அதே இரக்கமற்ற கொடூரம் இப்போதும் முழுமையாக நிறைந்திருந்தது. மரகத மன்றத்தின் நுழைவாயிலை சென்றடைந்த மறுகணமே அபிமன்யுவின் கண்கள் பெரும் ஆச்சரியத்தில் அகல விரிந்தன. ஒரு பிரம்மாண்டமான கோபுரத்தின் முன்பாக வானர குலத்தின் மாவீரர்கள் அனைவரும் கருப்பு நிற ஆடை அணிந்து கம்பீரமாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் பெரும்பாலானோரிடமிருந்து அதிபயங்கரமான கொடூரமான ஆற்றல்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தன. அவர்களை பார்த்த உடனேயே இவர்கள் அனைவரும் பணிப்பயிற்சி மையத்தின் மிக உயர்ந்த நிலையில் வைத்து பயிற்சி அளிக்கப்பட்ட மாபெரும் வீரர்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அங்கு பெரும் மக்கள் கூட்டம் அலைமோதிக் கொண்டிருந்தது. அபிமன்யு, ரணதுருவர், வனபதி, மேனகா மற்றும் யுவராஜன் ஆகியோர் அந்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னேறினர். அப்போது திடீரென்று அவர்களை தடுத்து நிறுத்தும் ஒரு அதிகார குரல் ஒலித்தது. அவ்வாறு கூறியபடியே ஒரு காவலாளி அபிமன்யுவை நோக்கி நடக்கத் தொடங்கினான். இதற்கிடையில் கூட்டத்திலிருந்து சற்று வெளியே வந்த அபிமன்யுவின் கண்கள் ஒரு அட்டையை சரிபார்த்துவிட்டு மக்களை உள்ளே அனுமதித்துக் கொண்டிருந்த சில மாவீரர்களின் மீது பதிந்தன. அதைக் கண்ட அவனது முகத்தில் ஆச்சரியம் வெளிப்பட்டது. அப்போது அவனது செவிகளில் கனத்த குரல் ஒன்று விழவே அவன் நின்றான். தங்களுக்கு முன்னே நிற்கும் அந்த காவலனிடமிருந்து தேவோதய மாவீரனுக்கான ஒரு அபாயகரமான அதிர்வை அவனால் உணர முடிந்தது.
அந்த காவலன் அபிமன்யுவை மேலிருந்து கீழாக திமிருடன் பார்த்துவிட்டு மிகவும் கராரான குரலில், உள்ளே நுழைவதற்கு உன்னிடம் விருந்தினர் அட்டை இருக்கிறதா என்று கேட்டான். அபிமன்யு பதிலளிப்பதற்கு முன்பாகவே அந்த காவலனின் கண்கள் அவனுடன் வந்திருந்த மற்றவர்களின் மீது திரும்பின. அவர்கள் அனைவரும் ஏற்கனவே தங்களது அட்டைகளை காட்டிவிட்டு உள்ளே நுழைந்து விட்டதை அவன் கண்டான். பின்னர் அவனது பார்வை மீண்டும் திரும்பி அபிமன்யு மற்றும் யுவராஜனை நோக்கி சந்தேகத்துடன் நிலைத்தது. அந்த காவலனின் கூர்மையான பார்வையை சந்தித்த மறுகணமே யுவராஜன் பதற்றமடைந்து மெதுவாக முணுமுணுத்தான். நண்பா, நீ என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த காவலர்கள் நம்மை முறைத்து பார்க்கும் விதத்தை பார்த்தால் அவர்கள் நம்மை பேசவோ அல்லது சிந்திக்கவோ கூட அனுமதிக்க மாட்டார்கள் என்று தோன்றுகிறதே. யுவராஜனின் வார்த்தைகளை அபிமன்யு பெரிதாக சட்டை செய்யவில்லை. மிகவும் அமைதியாக அந்த காவலனிடம், இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த விருந்தினர் அட்டையை பற்றி கேட்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஏலத்தில் பங்கேற்பதற்காக மூத்தவர் அபநந்தர் எனக்கு இந்த அழைப்பிதழை கொடுத்தார். இதை வைத்துக்கொண்டு நான் உள்ளே செல்லலாமா என்று கேட்டான். அதை கூறியபடியே அவன் தனது மணிக்கட்டை லேசாக அசைத்து தனது சேமிப்பு மோதிரத்தில் இருந்து ஏதோ ஒரு பொருளை வெளியே எடுத்தான். அடுத்த நொடியே அவனது கையில் ஒரு வெள்ளை நிற உரை தோன்றியது. அதை அவன் அந்த காவலனிடம் நீட்டினான். அந்த அழைப்புதலை பார்த்த மறுகணமே காவலனின் முகபாவனை முற்றிலுமாக மாறியது. அவன் முகத்தில் ஒரு புன்னகை மலர, நீங்கள் தாராளமாக உள்ளே செல்லலாம் என்று மரியாதையுடன் கூறினான். உண்மையில் அந்த உரைக்குள் 10 என்ற எண் எழுதப்பட்ட ஒரு பிரகாசமான ஊதா நிற அட்டை இருந்தது. அந்த ஒற்றை அட்டையை பயன்படுத்தி அபிமன்யு தன்னோடு சேர்த்து 10 பேரை உள்ளே அழைத்து செல்ல முடியும் என்பதே அதன் பொருளாகும். அந்த ஊதா நிற அட்டையை கண்ட மேனகா புன்னகைத்து அபிமன்யுவிடம், உன்னிடம் விருந்தினர்களுக்கான ஒரு சிறப்பு குழு அட்டையே இருக்கிறதே என்றார். அந்த காவலன் அபிமன்யுவை தடுத்து நிறுத்தியதை பார்த்த உடனேயே மேனகா மீண்டும் அந்த இடத்திற்கு திரும்பி வந்திருந்தாள். அபிமன்யுவின் கையில் இருந்த அந்த சிறப்பு அட்டையை பார்த்ததும் அவளது புருவங்கள் சுருங்கின. அந்த காவலனின் கையில் இருந்து அட்டையை சற்றென்று பிடுங்கிய அவள் ஆத்திரத்துடன், இப்போதாவது இவன் உள்ளே செல்லலாமா அல்லது இன்னும் ஏதாவது முட்டாள்தனமான கேள்விகளை கேட்கப் போகிறாயா என்று இறைந்தாள். அந்த காவலன் அபிமன்யுவை வழிமறித்தது அவளுக்கு துளியும் பிடிக்கவில்லை என்பது அவளது முகத்தில் இருந்த கோபத்திலிருந்தே தெளிவாக தெரிந்தது. அவளது வார்த்தைகளை கேட்ட அந்த காவலன் சம்மதம் தெரிவிக்கும் வகையில் தலையசைத்துவிட்டு அபிமன்யுவை பார்த்தான். தனது எரிச்சலை கட்டுப்படுத்திக் கொண்ட அவன் மிகவும் பணிவாக புன்னகைத்து, நிச்சயமாக நீங்கள் தாராளமாக உள்ளே செல்லலாம். இன்று உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சிரமத்திற்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். ஆனால் எனது கடமையை சரிவர செய்ய வேண்டும் என்ற கடுமையான உத்தரவுகளுக்கு நான் கட்டுப்பட்டவன். அதனால் அனைவரின் அட்டையையும் நான் சரிபார்த்தே ஆக வேண்டும் என்று விளக்கம் அளித்தான். அந்த ஊதா நிற குழு அட்டையை பார்த்த உடனேயே அந்த காவலனின் அணுகுமுறை முற்றிலுமாக மாறிவிட்டதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. ஒரு நொடிக்கு முன்பு அவனது கண்களில் தெரிந்த அந்த திமிரும் எரிச்சலும் இப்போது திடீரென மரண பயமாக மாறியிருந்தது. மரகத மன்றத்தில் மிகவும் விசேஷமான அதியுயர் அந்தஸ்தை கொண்ட நபர்களுக்கு மட்டுமே இத்தகைய குழு அட்டைகள் வழங்கப்படும். அந்த அட்டை ஒரு நொடியில் அபிமன்யுவின் அந்தஸ்தை மிக உயர்ந்த இடத்திற்கு எடுத்து சென்ற போதிலும் அவனது முகத்தில் எந்த ஒரு கர்வமும் இல்லை. ஒரு மென்மையான புன்னகை மட்டுமே தங்கியிருந்தது. அவன் மிகவும் அமைதியாக தனது ஊதா நிற அட்டையை திரும்ப வாங்கிக் கொண்டு விருந்தினர் பாதை வழியாக அந்த மரகத மன்றத்திற்குள் நுழைந்தான். ஒவ்வொரு அடியிலும் அதிபயங்கரமான சக்தி வாய்ந்த மா வீரர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதைக் கண்டு அவன் பெரும் வியப்படைந்தான். அவர்கள் ஏலத்திற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களை புன்னகையுடன் வரவேற்றுக் கொண்டிருந்தனர். தனது வர்ணபூத சக்தியை பயன்படுத்தி அவர்களின் உடலுக்குள் கற்பனை கெட்டாத அசுர வேகத்தில் ஆற்றல் பாய்ந்து கொண்டிருப்பதை அவனால் துல்லியமாக உணர முடிந்தது. அந்த பாதையில் அவனுடன் சேர்ந்து வேறு பலரும் நடந்து வந்து கொண்டிருந்தனர். அவர்களோடு சேர்ந்து நடந்த அவன் பூமிக்கு அடியில் கட்டப்பட்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தை சென்றடைந்தான். உள்ளே நுழைந்த மறுகணமே தனது உடலின் மீது ஏதோ ஒரு கொடூரமான ஆற்றல் அழுத்துவதைப் போல அவன் உணர்ந்தான். அவனது கண்கள் அந்த மண்டபத்தை சுற்றி கட்டப்பட்டிருந்த சிறிய சுரங்கப்பாதைகளின் மீது நிலைத்தன. அவற்றை பார்த்த உடனேயே இவை மரகத மன்றத்தின் ரகசிய பாதைகள் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். ஏலத்தின் போது ஏதேனும் ஒரு குழுவோ அல்லது மாவீரனோ கலவரம் செய்ய முயன்றால் இந்த பாதைகளிலிருந்து மரணகரமான தாக்குதலை தொடுக்க முடியும். அந்த சுரங்க பாதைகளிலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கும் ஆற்றலின் வீரியத்தை உணர்ந்த அபிமன்யு இத்தகைய தாக்குதல்களால் தேவோதய நிலையில் இருக்கும் ஒரு மாபெரும் வீரன் கூட கடுமையாக காயமடைவான் என்பதை புரிந்து கொண்டான். திடீரென்று ஒரு கொள்ளை அழகியான பெண் அபிமன்யுவை நெருங்கி வந்தாள். அவள் புன்னகைத்துக் கொண்டே, என் பெயர் பிரியா, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமா என்று கேட்டாள். அவ்வாறு கூறியபடியே அவள் தனது கையை அபிமன்யுவை நோக்கி நீட்டினாள். அவளை பார்த்த மறுகணமே அவன் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். அவள் அணிந்திருந்த ஆடை மிகவும் அழகாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. அது துணியால் நெய்யப்பட்ட ஒரு ஆடையைப் போல இல்லாமல் அவளை சுற்றி ஒரு பனிக்கட்டியின் போர்வையை போர்த்தியது போல இருந்தது.
அதிலிருந்து ஒரு மிக குளிர்ந்த அலை வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது. அபிமன்யு இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான இடத்திற்கு வருவது இதுவே முதல் முறை என்பது உண்மையே. அதனால்தான் அவனுக்கு உதவி தேவைப்பட்டது. அதனால் அவன் தனது ஊதா நிற அட்டையை அந்த பெண்ணிடம் கொடுத்தான். அதை பார்த்த பிரியாவின் கண்களில் மாபெரும் ஆச்சரியம் வெளிப்பட்டது. ஏனென்றால் அந்த அட்டையின்படி அவனுக்கு முதல் வரிசையிலேயே இருக்கை வழங்கப்பட வேண்டும். அதோடு அபிமன்யுவுடன் நின்று கொண்டிருந்த மற்றவர்களின் விருந்தினர் அட்டைகளையும் பிரியா வாங்கி சரிபார்த்தாள். அவற்றை பார்த்த பிறகு அவளது முகத்தில் லேசான கவலை ரேகைகள் தோன்றின. இதைக் கண்ட அபிமன்யு ஏதோ சொல்ல முற்பட்டான். ஆனால் மேனகா அந்த பிரியாவை கோபமாக முறைத்து பார்த்துவிட்டு, எங்களை இப்படியே நிற்க வைக்கப் போகிறாயா, அல்லது எங்களுக்கான இருக்கையை காட்டப் போகிறாயா? உனது இந்த தாமதத்திற்கு என்ன அர்த்தம் என்று ஆத்திரத்துடன் கேட்டாள். அவள் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டுவதைக் கண்ட அபிமன்யு மேனகாவை பார்த்து அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தார். மறுபுறம் மேனகாவின் அதிகார குரலை கேட்ட பிரியா உடனடியாக தன்னை சுதாரித்துக் கொண்டாள். அவள் புன்னகைத்துக் கொண்டே அபிமன்யுவையும் அவனுடன் வந்தவர்களையும் தன்னை பின்தொடர்ந்து வரும்படி சைகை காட்டினார். பிரியா தனது மென்மையான இடையை அசைத்து நளினமாக நடந்தபடி அந்த பெரிய மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருந்த கல் நாற்காலிகளுக்கு இடையிலான பாதையில் முன்னோக்கி சென்றார். அவள் ஒரு பெரிய திரைச்சீலையின் அருகே சரியாக முதல் வரிசையில் சென்று நின்றாள். அங்கு ஏற்கனவே சில முக்கிய விருந்தினர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரின் அருகிலும் வெண்ணிற ஆடை அணிந்திருந்த அழகிய பெண்கள் நின்று கொண்டிருந்தனர். அங்கு சென்றடைந்த பிரியா புன்னகைத்து, நீங்கள் அனைவரும் இங்கேயே அமர்ந்து கொள்ளலாம். ஏலம் முடியும் வரை நான் உங்களுடனேயே இருப்பேன். ஏலம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று கூறினார். அந்த முதல் வரிசையில் பனிச்சலவை கற்களால் செய்யப்பட்ட சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்டமான நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அபிமன்யு அதில் அமர்ந்ததும் அவனது பார்வை அவர்களுக்கு பின்னால் அமைக்கப்பட்டிருந்த இருக்கைகளின் மீது திரும்பியது. அவை சாதாரணமான நாற்காலிகளாகவே இருந்தன. அவற்றை பார்த்ததும் அவனது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. தங்களிடம் இருந்த அந்த சிறப்பு அழைப்பிதழ் காரணமாகவும் அவர்கள் முதல் வரிசையில் அமர்ந்திருப்பதாலுமே தங்களுக்கு இவ்வளவு பிரத்யேகமான மரியாதைகள் வழங்கப்படுகின்றன என்பதை அவன் முழுமையாக புரிந்து கொண்டான். திடீரென்று அந்த இடம் முழுவதும் ஒரு விசித்திரமான மயக்கக்கூடிய நறுமணம் பரவியது. அந்த நறுமணம் வீசியதும் அவனது கவனம் உடனடியாக பனிச்சலவை கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த மாபெரும் மேடையின் மீது திரும்பியது. அது ஒரு வட்ட வடிவமான மேடையாகும். மரகத மன்றத்திற்கு ஏலத்திற்காக வந்திருந்த அனைத்து சக்தி வாய்ந்த மாவீரர்களும் அதனை சுற்றியே அமர்ந்திருந்தனர். அந்த நறுமணம் அவர்களின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தது. நீண்ட நேரமாக அழகான சிவப்பு நிற திரைச்சீலைகளால் மூடப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்டமான மேடையை நோக்கி அனைவரும் ஆவலோடு பார்க்க தொடங்கினர். இப்போது அந்த திரைச்சீலைகள் மிகவும் மெதுவாக விளக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. அபிமன்யுவை பொறுத்தவரை இந்த முழு அனுபவமும் முற்றிலும் புதிதாகவே இருந்தது. அவன் மிகுந்த ஆர்வத்துடன் சில நேரங்களில் நேராகவும் சில நேரங்களில் தன்னை சுற்றிலும் வேடிக்கை பார்த்தான். ரணதுருவரும் அந்த திரைச்சீலையையே மிகவும் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருப்பதை அவன் கவனித்தான். அந்த விசித்திரமான நறுமத்தை நுகர்ந்த அபிமன்யு, இந்த நறுமணம் ஒருவேளை இது எனது வர்ணபூத சக்திக்குள் ஏற்படும் மாற்றங்களின் காரணமாக இருக்குமோ என்று ஆச்சரியத்துடன் தனக்குள் சிந்தித்துக் கொண்டான். இந்த எண்ணம் அவனுள் தோன்றிய மறுகணமே அவன் அவசரமாக தனது முழு சக்திகளையும் வெளிப்படுத்தி தன்னை சுற்றி ஒரு வலிமையான ஆற்றல் கவசத்தை உருவாக்கி கொண்டான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்டமான தருணத்தில் உத்ராவின் நினைவுகள் மட்டும் மீண்டும் மீண்டும் அவனது மனதில் அலைமோதிக்கொண்டே இருந்தன. அபிமன்யு அந்த பனிச்சலவை கற்களால் அமைக்கப்பட்டிருந்த மேடையையே அளவற்ற ஆச்சரியத்துடன் உற்று நோக்கியபடி அமர்ந்திருந்தான். மேடையின் மீது மூடப்பட்டிருந்த அந்த சிவப்பு நிற திரைச்சீலை மிக மெதுவாக மேலே உயர்த்தப்பட்டுக் கொண்டிருந்தது. அது உயரும் ஒவ்வொரு நொடியும் அந்த விசித்திரமான நறுமணத்தின் தீவிரம் பல மடங்கு அதிகரித்துக் கொண்டே சென்றது. இதனால் சற்றே பதற்றமடைந்த அபிமன்யு கவலையும் ஆச்சரியமும் கலந்த பார்வையுடன் மீண்டும் ரணதுருவரை நோக்கினார். ரணதுருவர் புன்னகைத்துக் கொண்டே விளக்கினார், நீ இதற்காக எவ்வளவு ஆச்சரியப்பட தேவையில்லை. இந்த வானர குலம் மிக நீண்ட பழங்காலத்திலிருந்தே இந்த மலையில்தான் வாழ்ந்து வருகிறது. இது இதுவரை எந்த ஒரு மாபெரும் குழுவுடனும் நட்புறவு கொண்டதில்லை. அதே போல தனது எல்லைக்குள் இருக்கும் அந்த புனிதமான பனி எரியை நெருங்க எவரையும் அனுமதித்ததும் இல்லை. இப்போது நீ உணர்ந்து கொண்டிருப்பது வெறும் நறுமணம் அல்ல, இது ஒரு சிறப்பு வாய்ந்த மாய நுட்பம். மக்களை குழப்பி தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காகவே வானர குலம் இந்த நறுமணத்தை பயன்படுத்துகிறது. ஆனால் நீ வெறும் அமரோதய நிலையில் இருந்த போதிலும் இந்த மாய நறுமணத்தின் வலையில் விழாமல் தப்பித்து விட்டதைக் கண்டு நான் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். சொல்லப்போனால் உனது இந்த அபாரமான திறன் ஒவ்வொரு முறையும் என்னை மலைக்க வைக்கிறது என்றார். இதை கேட்ட வனபதி புன்னகைத்து, இதனால்தான் இந்த மரகத மன்றம் ஒவ்வொரு மாதமும் இது போன்ற மாபெரும் ஏலங்களை நடத்தி லட்சக்கணக்கான பொற்காசுகளை சம்பாதித்து
தனது கஜானாவை நிரப்பிக் கொள்கிறது. இவை அனைத்தும் நடப்பதற்கு காரணம் அந்த இளமையான, மென்மையான, கொள்ளை அழகியான நறுமுகிதான். அவளது திறமைகள் உண்மையிலேயே கற்பனை கெட்டாதவை. இதனால்தான் பனி வானர குலத்தின் சக்தி வாய்ந்த மூத்தவர்களுக்கு மத்தியில் அவளது இடம் இவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்றா. அவர்கள் இருவரும் சொல்வதைக் கேட்ட அபிமன்யு லேசாக புன்னகைத்துவிட்டு தனது பார்வையை மீண்டும் மேடையின் பக்கமே திருப்பினார். இப்போது அந்த சிவப்பு நிற திரைச்சீலை முழுவதுமாக உயர்த்தப்பட்டிருந்தது. அங்கு பல பனிச்சலவை கற்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அங்கிருந்த அனைவரின் கண்களும் அவற்றின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த அந்த மாபெரும் பனிச்சலவை கல்லின் மீதே வெறித்து நிலைத்திருந்தன. அபிமன்யு ஏற்கனவே பூதல மரகத மன்றத்தின் பிரம்மாண்டமான மண்டபத்தை அடைந்திருந்தான். மேடையில் இருந்த சிவப்பு நிற திரைச்சீலை முழுமையாக விளக்கப்பட்ட மறுகணமே பல பனிச்சலவை கற்கள் அங்குள்ள அனைவரின் கண்களுக்கும் விருந்தாகின. ஆனால் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அவற்றின் மையத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த மாபெரும் பனிச்சலவை கல்லின் மீதே நிலைத்திருந்தது. அதைக் கண்ட அபிமன்யு, இதுதான் தேவோதய நிலையோடு தொடர்புடைய அந்த சிறப்பு வாய்ந்த பொருளா? இதற்காகத்தான் மரகத மன்றம் இவ்வளவு பிரம்மாண்டமான பாதுகாப்புகளையும் ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறதா என்று தனக்குள் ஆச்சரியத்துடன் எண்ணிக்கொண்டான். பின்னர் பிரியாவை நோக்கி திரும்பிய அவன், நடுவில் வைக்கப்பட்டிருக்கும் அந்த பனிச்சலவை கல்லை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா என்று ஆர்வமாக கேட்டான். ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்டதிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த அந்த பொருளை நோக்கி அவன் கை காட்டுவதை கண்ட பிரியா அழகாக புன்னகைத்தார். அதுதான் இந்த மரகத மன்றத்தின் வரலாற்றிலேயே கொண்டு வரப்பட்ட மிகச் சிறப்பு வாய்ந்த பொருள். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த மாபெரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் அந்த ஒற்றை பொருளுக்காக மட்டுமே செய்யப்பட்டவை என்ற பிரியா வசீகரத்துடன், அந்த பொருளுக்குள் தேவோதய ரகசியங்கள் புதைந்துள்ளதாக கேள்விப்பட்டேன். அதனால்தான் அதை நீங்களே வாங்க வேண்டுமென நான் விரும்புகிறேன் என்றாள். அபிமன்யுவிடம் பிரியா நெருங்குவதைக் கண்ட மேனகாவின் மனதில் ஈர்ப்பும் பொறாமையும் ஒரு சேர பொங்க அவளது ஆற்றல் கட்டுக்கடங்காமல் சீறியது. உடனே அவளது தாத்தா ரணதுருவர் எச்சரிக்கும் பார்வையால் அவளை கட்டுப்படுத்தினார். மேனகா, நீ இப்போது அமரோதய நிலையில் இருக்கிறாய். அது மட்டுமல்ல, நீ நமது குழுவின் எதிர்கால தலைவியும் கூட. நாம் எதற்காக இங்கு வந்திருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. அந்த சிறப்பு வாய்ந்த பொருளை வாங்குவதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம். எனவே ஏலத்தின் மீது மட்டுமே உனது முழு கவனமும் இருக்க வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறினார். அதை கூறிவிட்டு ரணதுருவர் அபிமன்யுவை பார்த்தார். ஏலத்திற்கு வந்திருந்த மாபெரும் பலசாலிகளை பார்த்த அபிமன்யுவின் கண்கள் அவர்கள் அனைவரையும் அளவிட்டுக் கொண்டிருந்தன. அவனது கண்களில் ஒருவித மெல்லிய பயம் தெரிந்தது. அதைக் கண்ட ரணதுருவர் அவனுக்கு ஆறுதலாக, நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. பனிமலை பிரதேசத்தை ஆளும் வானர குலத்திற்கும் இச்சாதாரி குலத்திற்கும் இடையே பல காலமாக பகை இருந்தாலும் இன்றைய ஏலத்தில் அப்படி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது என்ற ரணதுருவர் மேலும், எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் வானர குலத்தை அவர்களின் சொந்த மண்ணில் வீழ்த்துவது எவருக்கும் சாத்தியமில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் என்றார். அபிமன்யு கவலையுடன், அந்த பொருள் உண்மையாகவே தேவோதய நிலையோடு தொடர்புடையதுதானா? உதரபுரி வேதாள குலம் என பல மாபெரும் சக்திகள் திரண்டுள்ளதால் இங்கே ஒரு பெரும் கலவரமே வெடிக்கும் என தோன்றுகிறது என சுத்தியும் பார்த்து கொண்டே கேட்டார். அபிமன்யுவின் அச்சத்தை புரிந்து கொண்ட ரணதுருவர் புன்னகையுடன் நிலைமையை விளக்கத் தொடங்கினார். நீ சொல்வது 100% உண்மைதான். ஆனால் இந்த பனிமலை பிரதேசம் முழுவதுமே மாய மிருகங்களின் கட்டுப்பாட்டில்தான் இயங்கி வருகிறது. பொதுவாக இந்த தெய்வீக மிருக குலங்கள் தங்களுக்குள் எப்போதும் மோதிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் மனிதர்களையோ அல்லது வெளியிலிருந்து வரும் பிற குழுக்களையோ எதிர்க்க வேண்டிய நிலை வரும்போது இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து மாபெரும் படையை உருவாக்கும். இதற்கு காரணம், ஒரு காலத்தில் மாபெரும் போருக்காக பண்டைய தேவோதய மாய மிருகம் உருவாக்கிய அந்த புனிதமான ஒப்பந்தமே. இந்த பனி பிரதேசத்தில் உள்ள ஒவ்வொரு குலமும் இன்று வரை அந்த ஒப்பந்தத்திற்கு முழுமையாக தலைவணங்கி அதை கடைபிடித்து வருகின்றன. அதை கூறிவிட்டு அவர் மேடையை நோக்கி தனது பார்வையை திருப்பினார். அதனால்தான் இந்த ஏலத்தில் எவரேனும் கலவரம் செய்ய முயன்றால் இங்குள்ள அனைத்து மிருக குலங்களும் வானர குலத்திற்கு உதவ தயங்காமல் களத்தில் இறங்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமரோதயம் மற்றும் தேவோதய நிலையை தாண்டிய அசுர சக்தி கொண்ட அந்த மிருகப்படையை எதிர்த்து யாரால் நிற்க முடியும் என்பதை நீயே சற்று சிந்தித்துப்பார் என்று ஆழமான குரலில் தொடர்ந்தார். இதை முழுமையாக கேட்ட அபிமன்யு, அப்படியென்றால் பழங்காலத்தில் பஞ்சபூத வீரர்களாக இருந்து பின்னர் மாபெரும் சக்தி தெய்வங்களாக மாறிய அந்த 7 சப்தசேனர்களின் குடும்பங்களுக்கும் இந்த வானர குலத்திற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்று தனது சந்தேகத்தை கேட்டான். இதை கேட்ட ரணதுருவர் புன்னகைத்து, எனது வயதுக்கும் அனுபவத்திற்கும் உட்பட்டு எனக்கு தெரிந்த அனைத்தையும் நான் உன்னிடம் கூறிவிட்டேன். இதற்கு மேல் எனக்கும் வேறெதுவும் தெரியாது என்றார். மேடையில் தோன்றிய மரகத மன்றத்தின் உரிமையாளர் நறுமுகியின் பேரழகு அங்கிருந்த அனைவரையும் வியக்க வைத்தது.
அவளது வசீகரமான தோற்றத்தைக் கண்டு அபிமன்யுவின் இதய துடிப்பு அதிகரித்த போதிலும் உத்தராவின் மீது அவனுக்கு இருந்த மாறாத காதல் அவனை நறுமுகியின் அழகில் முழுமையாக மயங்க விடாமல் தடுத்தது. மறுபுறம் பனிச்சலவை கற்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மேடையின் மையத்தில் நறுமுகி நின்று கொண்டிருந்தாள். அங்கிருந்த அனைவரின் பார்வையும் தன் மீதே நிலைத்திருப்பதைக் கண்டு அவள் மிகவும் வசீகரமாக புன்னகைத்தாள். மெதுவாக தனது பார்வையை ஏலத்திற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரின் மீதும் அவள் சுழல விட்டாள். முதல் வரிசையில் அமர்ந்திருந்த மாபெரும் பலசாலிகளை பார்த்தாள். குதிரபுரியின் மூத்தவர்களும் வேதாள குலத்தின் சக்தி வாய்ந்த வீரர்களும் கூட இந்த ஏலத்திற்கு வந்திருக்கிறார்களே, என்ன ஒரு ஆச்சரியம் என்று அவள் மனதிற்குள் மகிழ்ந்தாள். அவள் அவர்களை பார்த்து புன்னகைத்த போது அவர்களின் முகங்களிலும் புன்னகை மலர்ந்தது. அவர்கள் தங்கள் முகங்களை மூடியிருந்தாலும் தடிமனான கவசங்களை அணிந்திருந்தாலும் அவர்களின் முகபாவனை தெளிவாக காண முடியவில்லை என்றாலும் அவர்களின் கண்களில் பதுங்கியிருந்த நயவஞ்சகமான எண்ணங்கள் தெளிவாக தெரிந்தன. இதனை உணர்ந்த நறுமுகியின் கண்களில் கோபம் மின்னியது. ஆயினும் அவளது உதட்டிலிருந்து புன்னகை சிறிது மாறவில்லை. அடுத்து அவளது பார்வை அவர்களுக்கு முன்னே இருந்த இருக்கையின் மீது திரும்பியது. அங்கு இச்சாதாரி குலத்தின் தலைவனான தட்சகன் தனது மாபெரும் சக்தி வாய்ந்த மூத்தவர்களுடன் அமர்ந்திருந்தார். நறுமுகியின் கண்கள் அவர்கள் மீது பதிந்த மறுகணமே தட்சகனின் கண்களில் ஒருவித மின்னல் தோன்றி அவனது முகத்தில் ஒரு வஞ்சகமான புன்னகை பரவியது. இதைக் கண்ட நறுமுகியின் கண்களில் மூர்க்கத்தனமான கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. ஆனால் அவள் தனது சக்திகளை கட்டுப்படுத்திக் கொண்டாள். ஏனென்றால் இச்சாதாரி தலைவன் தட்சகன் பகவஜர நிலையில் இருக்கும் ஒரு கொடூரமான வீரன். அவனை சாதாரணமாக எண்ணி சீண்டுவது அவளுக்கே பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடும். அது மட்டுமின்றி இதற்கு முன்பு ஒருமுறை தேவோதய நிலையில் இருந்தபோதே நறுமுகி தட்சகனிடமிருந்து தன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு மயிரிழையில்தான் தப்பித்திருந்தாள். அதனால் அவள் உடனடியாக தனது கவனத்தை அந்த திசையிலிருந்து மாற்றிக்கொண்டாள். இப்போது அவளது பார்வை வெண்ணிற ஆடை அணிந்திருந்த ஒரு மனிதன் மீது நிலைத்தது. இவன் தீவராகி குலத்தைச் சேர்ந்த ஒரு மாவீரனாயிற்றே. இந்த குலத்திற்கு நாங்கள் எந்த ஒரு அழைப்பிதழும் அனுப்பவில்லையே. பின் இவன் எப்படி இங்கு வந்தான்? ஒருவேளை அந்த சிறப்பு வாய்ந்த பொருளை வன்முறையாக திருடிச் செல்வதற்காக வந்திருப்பானோ என்று அவள் தனக்குள் சிந்தித்துக் கொண்டாள். இதை உறுதி செய்வதற்காக நறுமுகி ஒரு பணிப்பெண்ணை தன் அருகே அழைத்து இது பற்றிய தகவல்களை உடனடியாக சேகரிக்கும்படி கட்டளையிட்டாள். சக்தி வாய்ந்த குழுக்களை கவனித்துக் கொண்டிருந்த அவளது பார்வை ரணதுருவர் மீது நிலைத்த போது அவள் மனதில் வெறுப்பு கனன்றது. பழைய நினைவுகளில் சுமை குறைய இந்த மூத்தவர்கள் அழிய மாட்டார்களா? இவர்கள் மறைந்தாலாவது கசப்பான கடந்த காலத்தை மறந்து நான் நிம்மதியாக வாழ்வேன் என்று அவள் வன்மத்துடன் எண்ணினாள். மீண்டும் தனது பார்வையை சுழற்றிய போது ஏலத்திற்கு வந்திருந்த அனைவரையும் மிகவும் கவனமாக கண்காணித்துக் கொண்டிருந்த ஒரு இளம் இளைஞனின் மீது அவளது கண்கள் நிலைத்தன. அவன் வேறு யாருமல்ல, அபிமன்யுதான். நறுமுகியால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அவளுக்கு எதிரே அமர்ந்திருந்த அந்த பையன் பார்ப்பதற்கு மிகவும் இளையவனாக இருந்தான். அப்படி இருந்தும் அவன் அமரோதய நிலையின் 2 கட்டங்களை கடந்து இப்போது 3ஆம் கட்டத்தை எட்டியிருந்தான். நறுமுகியின் பார்வை அபிமன்யுவின் மீது நிலைத்ததை உணர்ந்ததும் அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த பணிப்பெண் லேசாக குனிந்து அவளது காதருகே மெதுவாக கிசுகிசுத்தார். இவர்தான் நவநாத மன்றத்தின் ஒரு மூத்த வைத்தியர் மீது தனது பஞ்சபூத சக்தியை பயன்படுத்தி தாக்குதல் நடத்திய அந்த இளைஞன். அது மட்டுமல்ல, இவனுடன் ஒரு மாபெரும் வைத்திய மூத்தவர் ஒருவரும் பனிமலை பிரதேசத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். அப்படி என்றால் இந்த இளைஞன் அவனது சீடனாகவோ அல்லது இவனே ஒரு வைத்தியராகவோ இருக்கக்கூடும். மேலும் இந்த ஏலத்தில் பங்கேற்பதற்காக பாதுகாப்பு கட்டணமாக இந்த இளைஞன் தேவகன் மூலமாக 100 கோடி பொற்காசுகளை வைப்பீடாக செலுத்தியுள்ளார். இது இந்த மரகத மன்றத்தின் வரலாற்றிலேயே பெறப்பட்ட 2வது மிகப்பெரிய தொகையாகும். இதை கேட்ட நறுமுகியின் புருவங்கள் இறுக்கமடைந்தன. அடுத்த நொடியே அவளது பார்வை சாதாரண மக்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த படிகளில் அமர்ந்திருந்த ஒரு நபரின் மீது திரும்பியது. அவன் கருப்பு நிற ஆடை அணிந்திருந்தான். அவனது உடலில் இருந்து கற்பனை கெட்டாத மிக கொடூரமான ஆற்றல்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தன. அவனை கண்ட நறுமுகி பெரும் ஆச்சரியத்துடன், என்னது, காலக்ரோதன் கூட இங்கு வந்திருக்கிறானா? இவன் வரவு நிச்சயமாக ஒரு பெரும் சூறாவளியை கொண்டு வரும் என்று வியப்படைந்தான். இதையடுத்து நறுமுகி தனது இனிமையான குரலில் புன்னகைத்தபடியே பேசத் தொடங்கினான். அவளது குரல் மிகவும் மென்மையாக இருந்தாலும் மேடையில் பதிக்கப்பட்டிருந்த பனிச்சலவை கற்களின் மாய நுட்பத்தால் அந்த மண்டபம் முழுவதும் எதிரொலித்து அனைவரையும் சென்றடைந்தது. இன்று இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்று மரகத மன்றத்தின் கௌரவம் மேலும் பல மடங்கு உயரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் எங்கள் வரலாற்றிலேயே மிக பிரம்மாண்டமான ஏலத்தை நாங்கள் இன்று நடத்தவிருக்கிறோம் என்று வசீகரமான குரலில் கூறினார். ஆனால் அவள் மேலும் பேசுவதற்கு முன்பாகவே ஒரு மாபெரும் சக்தியின் மூலம் வெளிப்பட்ட ஒரு முரட்டுத்தனமான குரல் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. நிறுத்து நறுமுகி, உன்னுடைய இந்த மாய நறுமணத்தாலும்
உனது வசீகரத்தாலும் வேண்டுமானால் இங்குள்ள சிறு பிள்ளைகளை நீ ஏமாற்றலாம். ஆனால் அனுபவம் வாய்ந்த எங்களைப் போன்ற தேவோதய மாவீரர்களிடம் உனது இந்த வித்தைகள் எடுப்படாது. இந்த வயதில் உன்னுடைய இந்த உடல் உன்னை போன்ற ஒரு மாபெரும் பலசாலிக்கு சிறிதும் தகுதியற்றது. நான் அந்த தேவோதய நிலையோடு தொடர்புடைய பொருளை வாங்குவதற்காக மட்டுமே இங்கு வந்துள்ளேன். அதனால் வீண் பேச்சை நிறுத்திவிட்டு உடனடியாக ஏலத்தை தொடங்கு என்று அந்த குரல் ஆத்திரத்துடன் முழங்கியது. அந்த குரலுடன் சேர்ந்து அங்கிருந்த பலரின் ஏளனச் சிரிப்பொலியும் அந்த மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. நறுமுகியின் கண்கள் ஒரு மூத்தவரின் மீது பதிந்தன. அவரை கண்டதும் அவளது பற்கள் நரநரவென கடித்தன. இன்று மட்டும் இந்த ஏலம் நடக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றால் தேவோதய நிலையின் 8ஆம் கட்டத்தில் இருக்கும் இந்த கிழவனை என் காலணிகளை துடைக்க வைத்திருப்பேன் என்று அவள் மனதிற்குள் மூர்க்கமாக கொதித்தாள். இருப்பினும் நறுமுகி மிக நீண்ட காலமாக மரகத மன்றத்தின் மிக உயர்ந்த அரியணையில் அமர்ந்திருப்பவள். அதனால்தான் அந்த குரலை துளியும் சட்டை செய்யாமல் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையோடு அவள் தொடர்ந்தாள். இன்றைய ஏலத்தில் உங்களது பொற்காசுகளை எண்ணி கணக்கு பார்த்து கஞ்சத்தனம் செய்யாதீர்கள். ஏனென்றால் முதல் ஏலத்திற்காக இங்கு கொண்டு வரப்பட்டுள்ள நுட்பம் ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த நுட்பமாகும். இதற்கு பெயர் ஒளிமின்னல் பாய்ச்சல் நுட்பம். இந்த நுட்பத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், இதை உருவாக்கியவர் பகவஜர நிலையில் இருந்தபோது தன்னிடம் நட்சத்திர அக்னி எனப்படும் ஒரு அக்னி பஞ்சபூத சக்தியை கொண்டிருந்தார். அது அதன் குளிர்ந்த தன்மைக்காகவே மிகவும் பிரபலமானது. பனியை விட குளிர்ச்சியாக உணரப்பட்டாலும் இந்த அக்னி ஆற்றல் உள்ளுக்குள் அதிபயங்கரமான வெப்பத்தை கொண்டதாகும். அந்த மாபெரும் வீரனின் பெயர் வேகா. அவர் பகவஜர நிலையில் இருந்தார். உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக அவரது பெயர் தெரிந்திருக்கும். அவ்வாறு கூறியபடியே அவள் சுற்றிலும் ஒருமுறை பார்த்துவிட்டு விளக்கத்தை தொடர்ந்தாள். வேகா தனது மாபெரும் அனுபவத்தின் மூலம் பல காலங்களுக்கு முன்பே இந்த நுட்பத்தை கண்டுபிடித்தார். இதற்கு தெய்வீக மின்னல் மற்றும் காற்று சக்தியின் ஆற்றல் மிகவும் அவசியமானது. அதனால்தான் காற்று மற்றும் மின்னல் பஞ்சபூத சக்தியை கொண்ட மாவீரர்களின் வேகத்தையும் திறனையும் இந்த நுட்பம் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த நுட்பத்தை பற்றி கேட்ட அபிமன்யு, அடடே, வேகத்தை அதிகரிக்கும் ஒரு மாபெரும் தெய்வீக நுட்பமா? இது நிச்சயமாக என் எதிரிகளை இமைக்கும் நேரத்தில் வீழ்த்த உதவும் ஒரு கொடூரமான நுட்பமாகவே இருக்கும் என்று ஆச்சரியத்துடன் தனக்குள் சிந்தித்துக் கொண்டார். அப்போது நறுமுகி புன்னகைத்து, இதன் அசல் உரிமையாளரிடமிருந்து 2 லட்சம் பொற்காசுகளை கொடுத்து நாங்கள் இதை வாங்கி இருக்கிறோம். எனவே இந்த ஏலத்தை இதே விலையிலிருந்து நாம் தொடங்குவோம் என்று ஏலத்தை தொடங்கி வைத்தார். அவள் அதை கூறிய மறுகணமே ஒரு குரல் ஒலித்தது. அது ஒரு வியாபாரியின் குரல். அந்த நுட்பத்தை ஏலத்தில் வாங்கி பின்னர் அதை அதிக விலைக்கு விற்று லாபம் சம்பாதிக்க அவன் விரும்பினான். அவனது ஏலத் தொகையை தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக பல ஏலத் தொகைகள் அந்த மண்டபத்தில் எதிரொலிக்க தொடங்கின. ஆனால் அபிமன்யுவுக்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த அந்த மாபெரும் வீரர்கள் எவரும் அந்த நுட்பத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவர்கள் ஒருவர் கூட ஏலம் கேட்க முன்வரவில்லை. அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த பிரியா புன்னகைத்தபடியே அவனை பார்த்தாள். அவள் அவ்வாறு பார்ப்பதன் அர்த்தம் அபிமன்யு சைகை செய்தால் அவனுக்காக அவள் உடனடியாக அந்த ஏலத்தை கேட்பாள் என்பதே ஆகும். ஆனால் அபிமன்யு அவளை வேண்டாம் என்று சைகை செய்து தடுத்து விட்டான். இதைக் கண்ட பிரியா தனக்கு முன்னால் இருக்கும் இந்த இளைஞனுக்கு அந்த ஒளிமின்னல் பாய்ச்சல் நுட்பத்தில் எந்த ஒரு விருப்பமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டார். இப்போது அந்த நுட்பத்திற்கான ஏலத்தொகை 4 லட்சம் பொற்காசுகளாக உயர்ந்திருந்தது. அப்போது திடீரென்று அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு குரல் ஒலித்தது. 5 லட்சம் பொற்காசுகள். அந்த குரலை கேட்ட மறுகணமே அங்கிருந்த அனைவரின் கண்களும் ஏலம் கேட்ட அந்த நபரையே ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தன. அந்த நபரை பார்த்த அபிமன்யு அதிர்ச்சியில் உறைந்து நன்றி. லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.